ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 தோற்று போயிடும் அது மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு தண்ணியில் நம்மளோட ஹீரோ ஆஃப் த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா, ஹீரோ ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா சாங்ஸ் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர். ஓகேங்களா? இதை தண்ணி ஊற்றி தண்ணியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சா தான் அது நல்லா சாஃப்டாகவும், சாஃப்டானால் தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட் சக்ஸஸ் ஆகும். ஸோ அதை நல்லா பிழிஞ்சு விட்டு தண்ணி அந்த மீன் மேக்கரில் இருக்க தண்ணி அதை நல்லா பிழிஞ்சு விட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளாரு, தென் கரம் மசாலா பவுடர், நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு. ஓகேங்களா? அப்புறம் கலருக்கு தேவையான அளவு நம்ம கலர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனோடனே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்க மீன் மேக்கர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை மீன் மேக்கர்னு சொல்ல தவிர சிக்கன் 65 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் என் பசங்களுக்கு இதை ஸ்கூல்லேருந்து வந்ததுமே ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தேன். சிக்கன் 65 சொல்லி தான் செஞ்சு கொடுத்தேன். பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டானுங்க. இது சிக்கன் 65 நம்பிட்டானுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கன் 65 டேஸ்ட் இருந்துச்சு. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.